ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் விசுவாசித்திருக்கிற தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களிலே கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த இடத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, இந்த நேரத்தில் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க, உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்க உம்முடைய பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளின் மத்தியிலே தேவன் இறங்குவீராக, நீர் இந்த இடத்திலே கிரியை செய்வீராக, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு தேவன் இடைபடுவீராக. ஆண்டவரே, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய மகிமையும் தெய்வீக கிருபைகளும் வெளிப்படுவதாக. பாடுகிற, இசைக்கிற ஆண்டவரே, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் பயன்படுத்தும். இந்த இடம் முழுவதிலும் தேவ மகிமையால் நிரம்பற்றும், தேவ கிருபையால் நிரம்பற்றும், தேவ வல்லமை எங்கள் மத்தியில இறங்கி வரட்டும். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு இந்த ஆராதனையிலே நீர் எழுந்தருள்வீராக. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படிக்கு கிருபை செய்வீராக. கர்த்தாவே, மனுஷரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உமக்கு கனம், உமக்கு மகிமை, உமக்கு துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்துகிறோம். எல்லா இயற்கை செயற்கை தடைகளை, சத்துருவின் தடைகளை, மனுஷிக தடைகளை, பிசாசின் தடைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். விடுதலையாய் நீ ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள, பயத்தோடு நடுக்கத்தோடு உம்மை சேவிக்க எனக்கு, எங்களுக்கு என் தேவன் கிருபை செய்தருளும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில் இருக்கிறதான சகோதரிமார்கள் வந்து கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நீங்களும் நானும் கர்த்தரை கருத்துடனே பாடி போற்றி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்கும்படிக்கு உடைய முகஜனைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். போலகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று வார்த்தையின்படி பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு அர்ப்பணிப்போமா? பரிசுத்த அலங்காரத்துடன் தேவனை தொழுது கொள்வோம். அவருக்கு நடுங்கும்படிக்கு தேவ சமூகத்தில் பயத்தோடு நம்மை அர்ப்பணித்து அவரை மகிமைப்படுத்தி பாடி அவரை ஆராதிப்போம். ஆண்டு சமூகத்தில் அன்றைக்கு மிரியாம் இப்படியாய் கர்த்தரை பார்த்து சொன்னால், கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்லி பரிசுத்தல் மகத்துவம் உள்ளவரும் துதிகள் பயப்படத்தக்கவரும் அற்புதங்கள் சேர்மையும் உமக்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்லி அன்னைக்கு மிரியாம் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிற அந்த நாட்களிலே செங்கடல் முன்னே இருந்த போது பின்னே பார்வோன் சேனை துரத்திய போது ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்து பார்வோன் சேனையை மூழ்கடித்து ஆண்டு செங்கலை பிளந்து அவள் நடத்தி வந்த பாதை நினைத்து அவள் இப்படியாய் சொல்கிறாள், கர்த்தாவே, தேவர்களுக்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்லி நமக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை ஆண்டவர்னு சொல்லி. அதுபோல் நாமும் ஆண்டவனுக்கு சொல்லுவோமா, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்லி ஆண்டவனுக்கு சொல்லி பாடி ஆராதிப்போம்.
அன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் யாக்கோபு தனித்திருக்க வேளையில அவன் கல்லை வைத்து அவன் தலையணையாய் வைத்து அவன் படுத்திருக்கும் பொழுது அந்த இடத்தில் கர்த்தர் தரிசனமாகி அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் யாக்கோபு கொடுக்கிறார். அப்படி கொடுத்துக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உன்னோடு இருந்து நீ போயிற இடத்தெல்லாம் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தது போல, யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தது போல தேவன் நமக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல வாக்களித்த கர்த்தர். அப்படியே தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கை நிறைவேறும் வரைக்கும் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். நம்மை ஆண்டவர் வழிநடத்தும்படிக்கு அவருடைய கிருபையை கர்த்தர் கொடுத்து நித்தமும் நடத்தி ஆண்டவர் நமக்கு போதுமாய் இருந்து அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி அவர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் ஒரு பாடலை பாடுவோம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை ஏற்றம் கைவிடலை சொல்லி. உன்னை தாங்குமே நான் அன்பினா
யாக்கோபோடு கூட இருந்து அவர் சொன்ன வார்த்தையின்படி உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னது செய்யும் அளவும் உன்னை கைவிடல் சொல்லி வாக்களித்த கற்றார். அப்படியே யாக்கோபுக்கு செய்தார். அதுபோல ஆண்டவர் நமக்கும் வாக்கு கொடுத்துருக்க அந்த வார்த்தையின்படியே கற்றார் நம்ம கூட இருந்து நம் போகிற இடமெல்லாம் நம்மை காப்பாற்றி ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறும்படிக்கு ஆண்டவர் சொன்னார். இதோ உலகத்தின் முடிவு பிறந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களே கூட இருக்கிறேன் என்று வாக்களித்தவர். இந்த உலகத்தின் முடிவு பிறந்தமும் சகல நாட்களிலும் நம்ம கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை அப்படி ஆராதிக்கும்படி முழங்கால் படிடுவோமா? அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அப்படி முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். இயேசுவே என்று சொல்லி ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமயமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசுங்கிற நாமத்தை சொல்லி உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம் அருகில் சமயமாய் நிற்பதை நாம் பார்க்க முடியும், உணர முடியும். அவருடைய பிரசனத்தை நாம் உணர முடியும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. இயேசுவேன்னு சொல்லி அப்படி நாமத்தை சொல்லி கூப்பிடுவோமா? இயேசுவேன்னு சொல்லி ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்திருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் வாக்களித்தவர். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர் நாமத்தில் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, இந்த ஆகாரை கண்ட தேவன் நம்மையும் காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல ஓ நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் காண்கின்ற தேவனாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அந்த ஆண்டவருக்கு அப்படியே ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே என்று சொல்லி ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தை உலகத்தில் வெளிப்பட்டவர். ஹல்லேலூயா. அந்த இரட்சகர் அவர் நாமத்தை தொழுது கொள்ளுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி. 1014 சிறந்தவர். ஹல்லேலூயா. வெண்மையும் சிவப்புமானவர். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவர் அவரை போல அழகுள்ளர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். அந்த ஆண்டவனுக்கு சொல்லுவோமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் அவர் இயேசு, இயேசு சொல்லி நாமத்தை சொல்லி அப்படியே நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். ஆண்டவனுக்கு சொல்ல போறோம்.
ஆண்டவருக்கு ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாமம் வல்லமையுள்ள நாமம், ஒப்பற்ற நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் அந்த நாமத்தை உரிமை பாராட்டுகிற அதிகாரத்தை கர்த்தர் நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று வாக்களித்த கர்த்தர், ஓ அந்த நாமத்தின் அதிகாரம் நமக்குள் ஆண்டவர் நம்மளுக்கு செய்யும்படிக்கு நம்ம கரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்களித்தவர். ஹல்லேலூயா. நன்றி. நாமத்தினால் கேட்கும் பொழுது, நாமத்தினால் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கும்படிக்கு, ஹல்லேலூயா, வெற்றி சிறக்க பண்ணும்படிக்கு அவர் நமக்காய் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன் சமபூமியாவாய் ஒரு தலைக்கலை கொண்டு வருவாண்ட வார்த்தை. ஹல்லேலூயா. நமக்கு பார்க்கிற பெரிய பர்வதம் கொண்ட பிரச்சனைகள் ஓ சமபூமி ஆகும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா நிர்மூலமாகும்படிக்கு, ஜெயம் எடுக்கும்படிக்கு அப்பேற்பட்ட அதிகாரத்தை நம்ம கரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, சேனைகளின் தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று வாக்களித்தவர். அப்படியே ஆவியினாலே ஹல்லேலூயா அந்த இயேசுவின் நாமத்தினால் வல்லமை கிரியை செய்யும்படிக்கு, ஹல்லேலூயா, ஜெயம் எடுக்கும்படிக்கு, ஹல்லேலூயா அவர் நமது கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. அவருடைய செங்கோலின் வல்லமை நம்மத்தில் கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அன்று மோசேயின் கரங்களில் கோல் கொடுக்கப்பட்டது. அந்த கோலை நீட்டிய பொழுது செங்கல் இரண்டாய் பிளந்தது போல, அந்த கோலை கொண்டு அநேக அற்புதங்களை மோசே நடப்பித்தது போல நம்ம கரங்களை இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், அந்த செங்கோல் வல்லமை நம்ம கரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தினாலே ஹல்லேலூயா ஓ கர்த்தர் நமக்கு கொண்டு பெரிய காரியங்கள் செய்யப்பட்டிருக்கு அவர் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நன்றி கர்த்தாவே. அந்த நாமத்தை உயர்த்தி அப்படியே ஆராதிப்போமா. அந்த நாமத்தை உயர்த்த போகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை, இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை நம்ம கரங்களை கொடுத்திருக்கிறபடினால ஆண்டவருக்கு மகிமையா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடிக்க ஆராதிப்போமா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்று சொல்லி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும்
ஆண்டவரை மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே இயேசுவே மை துதிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. அப்படியே வாயில் இருந்து கத்திரி துதிப்போமா? இயேசுவேன்னு சொல்லி உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்பும் என்று வாக்களித்த கர்த்தர் நம்மை நிரப்பும்படிக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்வது போல ஆண்டவரே என் உதடுகளை திறந்திரலும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். என் வார்த்தை அவருடைய புகழை அறிவிக்கும் படிக்க, நாமத்தை உயர்த்தும் படிக்க, துதிக்கும் படிக்க. அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. மகிமையின் தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், அவரை துதிக்க துதிக்க ஆண்டவர் மத்தியில் வாசம் பண்ண மாட்டேக்கு தம்முடைய கிருபையால் நிரப்புவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு, தம்முடைய வல்லமை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு பூமி எங்கும் உலாவிக் கொண்டு கர்த்தர் உத்தமமாய் பின்பற்றுவர்களுக்குள்ளே அவருடைய வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி கர்த்தாவே. அன்று மோசேயின் கரங்களிலே ஆண்டவர் கோலை கொடுத்தது போல, அந்த கோல் தேவனுடைய குழாய் மாறினது போல ஆண்டவர் நம்ம கரங்களிலே அதிகாரம் என கோலை கத்த கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். ஓ பூமி உலாவுகிற தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கும்படி கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் தாமே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்மை உத்தமமாய் பின்பற்றுவர்களுக்குள்ளே இந்த வல்லமை கர்த்தர் விளங்க பண்ணும்படிக்கு இப்பொழுது ஒரு விசுமி அபிஷேகத்தாலே நிரப்புவீராக ஐயா, நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே வெள்ளி இல்ல பொண்ணு இல்ல, இடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி அன்னைக்கு பேதுரு சொன்னது போல, இயேசுவின் நாமம் உண்டு சொல்லி அன்னைக்கு பேதுரு சொன்னது போல, ஹல்லேலூயா, அந்த இயேசுவின் நாமங்கள் அதிகாரம் எங்களை ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது இறங்குவதாக ஐயா. இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆவியின் அபிஷேகம் வல்லமை ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படிக்கு, மேற்கொள்ளும்படிக்கு, சத்துருவின் கிரியில் நிர்மூலமாக்கும்படிக்கு, சாபத்தின் கட்டுகளை அறுபடும்படிக்கு. ஹல்லேலூயா. வியாதிகள் ஆண்டவரே சோதரம் ஐயா முற்றிலும் நீங்கும்படிக்கு. ஹல்லேலூயா. ஓ வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக ஐயா. வல்லமை கர்த்தர் இப்பொழுது வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவர். இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் ஒவ்வொருவர்களும் இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி கர்த்தாவே. அன்றைக்கு ஆண்டவர் சீசனை தெரிந்தெடுத்து உங்களை வியாதிகளை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அதிகாரம் வல்லமை கொடுத்தீரேப்பா. அது போல ஆண்டவராய் கர்த்தர் எங்களுக்குள்ள தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய வல்லமை இப்பொழுது செயல்படும்படிக்கு ஓ ஆவியான கிரியை செய்வீராகப்பா, கிரியை செய்வீராக ஆண்டவரே. ஊற்றுவீராக அபிஷேகத்தை இந்த வல்லமை கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ள கிரியை செய்வதற்கு அளவில்லாமல் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே. நீர் இப்படியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயம் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இயேசுவே நாம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. நமக்கு நன்றி. எல்லாவற்றையும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லா துதி கண்ணம் மகிமையில் ஒருவருக்கே செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நின்று வேத வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50 முதல் 57 வசனங்கள். சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது
மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தடுத்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தடுத்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களையும் தொடர்ந்து 11 முதல் கடைசி வசனத்தையும் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20 4 முதல் 6. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்வத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாவான். மேலும் 11 முதல் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து வானமும் பூமியும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தண்ணீரில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. பாதாளமும் மரணமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலும் தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்பதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்மேல் சபையின் சார்பிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. உங்கள் எல்லாருடைய முகத்தையும் நேரிலே காண்பதற்காக நான் ஆசையோடு இருக்கிறேன். காலங்கள் எப்படி நம்மை தனிமைப்படுத்தி வைத்திருந்தாலும் சீக்கிரத்திலே நாம் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் காணும்படிக்கு தேவன் கிருபை செய்வார். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், ஆண்டவருக்குள்ளே பலப்படுவோம். இந்த நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களாக அல்ல, கர்த்தரோடு கூட ஜீவிக்கிற நாட்களாக, தேவ சமூகத்திலிருந்து கிருபைகளை, வல்லமைகளை, வரங்களை பெற்றுக்கொள்கிற நாட்களாக அமைய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதாக. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். ஜெபிப்போமா. சகல கிருபையும் இரக்கமும் பொருந்தின நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஜீவனுள்ளவர், கிருபையுள்ளவர், மகிமையுள்ளவர், மகத்துவம் உள்ளவர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியின் வேலையிலே கர்த்தர் என்னோடு பேசும், எங்களோடு பேசும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தைகளை தாரும் தகப்பனே. ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வரவில்லை. கர்த்தராகிய தேவன் நீர் எங்களோடு பேசும். பேசுகிற என்னை நீர் மறைத்து நீர் வெளிப்படும். நம்முடைய ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் கொழுந்து விட்டு எரிய கர்த்தருடைய வருகைக்கும் உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கும் தகுதிப்பட
தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும். இல்லாதவைகளை இருக்கவைகளை போல் அழைக்கிற கர்த்தர் ஒன்றுமில்லாவிட்டாலும் கூட என் தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்காக வேறதை உருவாக்கி கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்க ஒவ்வொருவரை கர்த்தரோடும் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே, தேவைகளின் மத்தியிலே, குறைவுகளின் மத்தியிலே இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய உதவிகளை, ஒத்தாசைகளை பரத்திலிருந்து கட்டளையிடும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உமைக்கே கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி கால உயிர்த்தெழுதல், கடைசி கால உயிர்த்தெழுதல் அவசியமும் தகுதிப்படுதலும் பற்றி உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறேன். கடைசி கால உயிர்த்தெழுதல். அருமையான தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டா? செத்து போன மனுஷன் பிழைப்பானா என்ற எண்ணங்கள், சிந்தனைகள் அநேக நாட்களிலே ஆதி மனுஷர்களுக்கு இருந்தது. யோபு 14:7 ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது என்ன வாங்குமாம்? தரையிலே அது வேர் பழையதாகி அடிக்கட்டிலே மண்ணை செத்தாலும் தண்ணீரின் வாசனையினாலே அதை துளிர்த்து இளம் மரம் போல கிளை விடும். மனுஷனோ என்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். மனுபுத்திரவன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே என்று அந்த நாட்களிலே மனிதர்கள் பேசினார்கள். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, மனுஷனோ என்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். யோபு 14:14 இப்படி நாம் வாசிக்கிறோம். யோபு 14:14 மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? If a man dies, shall he live again? செத்து போன மனிதன் பிழைப்பானா என்ற எண்ணம் ஆதி நாட்களிலே அந்த ஆதி மனிதர்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், சிந்தனை இருந்தது. இயேசுவின் நாட்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே சதுசேயர்கள் என்கிற ஒரு கூட்டத்தாரை பற்றி வேதம் இப்படி சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 22:23. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவருடைய காலத்திலே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்கள் என்ற கூட்டம் இருந்தார்கள். அது மட்டுமா? முதல் நூற்றாண்டு சபைகளிலே 1 கொரிந்தியர் 15:12 நான் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:12 முதல் நூற்றாண்டு சபைகளிலே ஆதி சபையினரே அவருடைய பேச்சுக்கள், ஆதி சபையினுடைய பேச்சுக்கள் என்னவா இருந்தது? வாசிப்போம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று சொல்லி இருக்க, உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அப்படியானால் முதல் நூற்றாண்டு சபையிலே, ஆதி சபையிலே இப்படிப்பட்ட ஒரு பேச்சு இருந்திருக்கிறது. எந்த பேச்சு? உயிர்த்தெழுதல் இல்லை. எதை வைத்து சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? உயிர்த்தெழுதல் இல்லை என்று எதை வைத்து சொல்லியிருப்பார்கள்? அது மட்டுமல்ல, உயிர்த்தெழுதல் நடந்தாயிருச்சு, இனிமே உயிர்த்தெழுதல் என்பதே கிடையாது. ஏற்கனவே உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று. ஆதி சபையினுட பேச்சுக்கள், பிரசங்கங்கள், ஊழியருடைய செய்திகள் அப்படியா இருந்தது. அது கேன்சர் வியாதியை போல அப்படியே படர்ந்து கொண்டிருந்தது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள்.
அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையைப் போல படரும். இமெனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். எவர்களுடைய வார்த்தை 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சீர்கேடான வீண் பேச்சு. யாருடைய வீண் பேச்சு? கள்ள போதகர்களான அவர்கள். கள்ள போதகனாய் அவர்களுடைய வார்த்தை ஒரு கேன்சர் வியாதியை போல படர்ந்தது. ஆங்கிலத்திலே அரிப்பிளவை என்பதற்கு கேன்சர் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கேன்சர் வியாதியை போல படர்ந்தது. அவையானவர்களே, அவள் சத்தியத்தை விட்டு விலகும்படிக்கு, நம்முடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடும்படிக்கு உயிர்த்தெழுதல் நடந்துருச்சு, இனிமே உயிர்த்தெழுதல் என்பதே கிடையாது என்று பேசினார்கள். எபேசு சபையிலே தொடங்கி அந்த செய்தியானது அன்றைக்கு இருந்த எல்லா சபைகளையும் ஒரு புற்று வியாதியை போல அது படர்ந்தது. மத்தேயு சுவிசேஷத்திலே 27ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து மரித்த வேளையிலே நடந்த சில சம்பவங்களை பாருங்கள். மத்தேயு 27:50 முதல். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாய் கிழிந்தது. திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. கன்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இந்த நித்திரை என்பது தூக்கத்தை குறிக்கவில்லை, மரித்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். சோ இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்த போது திரைச்சீலை கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கன்மலை பிளந்தது, கல்லறை திறந்தது, அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்தது. ஆனால் இயேசுவானவர் முதலாவது உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இந்த பரிசுத்தவான்கள் அவருடைய சரீரங்கள் என்ன செய்ததாம்? எழுந்து நகரத்துக்குள் அவர் புறப்பட்டு, கல்லறையை விட்டு புறப்பட்டு நகரத்துக்குள் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஸோ இப்படியாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த போது சில பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து எருசலேம் நகரத்திலே அநேகருக்கு காணப்பட்டதார்கள். இதை வைத்து என்ன செய்தார்கள் என்றால், உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று, இனிமேல் உயிர்த்தெழுதலே இல்லை என்கிறதான ஒரு வார்த்தையை அந்த நாட்களிலே சொன்னார்கள். ஸோ இப்படியாக ஆதி மனிதனுடைய நம்பிக்கை, இயேசுவின் காலத்தில் சதிசெயர்கள், ஆதி சபையினுடைய பேச்சுக்கள், சில ஊழியர்களுடைய பிரசங்கங்கள் இருந்தது மட்டுமல்ல, இன்றைய நிலைமையிலும் அநேக சபைகளிலே உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து முதலாம் உயிர்த்தெழுதலிலே வருவார். ரகசிய வரியை உண்டு. அந்த ஆண்டவருடைய ரகசிய வரியில்தான் இப்படிப்பட்டதான உயிர்த்தெழுதல். இதை இல்லை என்று சாதிக்கிற பல மக்கள் இருக்கிறார்கள். சில குறிப்பிட்ட சில சபைகள் ராப்சர் என்கிறதான ஆண்டவருடைய ரகசிய வருகையின் போது நடக்கிற இந்த முதலாம் உயிர்த்தெழுதலை நம்புவது இல்லை. இப்படி இருக்கிறபடினால தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுதல் உண்டா இல்லையா என்ற சந்தேகங்கள் நம்மில் அநேகருக்கு வரலாம். ஆனால் ஒன்று, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆனபடினாலே நீங்களுக்கும் எனக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை வேதம் ஆணித்தரமாய் பிரசங்கிக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14 முதல் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் 13 முதல் இருந்து வாசிப்போம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. ஆமென். ஆகையால் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து முதல் பலனானார். ஒரு அசைவாட்டு பலியின் முதல் பலனின் கதிர்கட்டை ஆட்டுவது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவரோடு கூட சில பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார். ஆகையால் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் பிரசங்கம் விருதா, விசுவாசம் விருதா, எல்லாம் வேஸ்ட். செத்தவங்களும் அப்படியே அழிஞ்சு போயிருப்பாங்க. நாம இன்னும் பாவத்திலேயே இருந்திருப்போம். ஆகையால் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற மக்கள் மத்தியிலே உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை நான் பறைசாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்தின் மூல உபதேசங்களை குறித்து வேதம் இப்படி சொல்கிறது. எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எபேசியர் 6:1-2 வசனங்கள். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக. அஸ்திபாரத்தை என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை செத்த கிரியைகளுக்கு நீங்களாகுதல், மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அதற்கு பிறகு நித்திய நியாய தீர்ப்பு. இம்பவைகளாகிய அஸ்திவாரத்தை, ஒரு கட்டடம் கட்டுவதற்கு எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ அதை போலவே ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு அடிப்படையான மூல சத்தியமான அந்த ஃபண்டமெண்டல் டாக்டரின் மூல உபதேச வசனங்கள், அதிலே ஒன்று மரித்தோரின் உயிர்த்தெழுதல். ஆமென், ஆமென், அல்லேலூயா. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பது மூல உபதேசங்களில் ஒன்று. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பதும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாமே வேஸ்ட். நம்முடைய விசுவாச பிரமாணத்திலே நாம் என்ன சொல்கிறோம்? உயிர்த்தெழுதல் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஸோ நம்முடைய விசுவாச பிரமாணம் என்று சொல்லி, ஆகினாலே உயிர்த்தெழுதல் அத்தியாவசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதற்கான ஆதாரங்களை இந்த நாளிலே பார்க்கலாம். எதற்கான ஆதாரங்கள்? இந்த உயிர்த்தெழுதலுக்கான ஆதாரங்கள், ப்ரூஃப் ஆஃப் ரெசரக்ஷன். உயிர்த்தெழுதலின் ஆதாரங்கள், நிரூபணங்கள், அவசியங்கள், இப்பொழுது ஆதாரங்கள். முற்பிதாக்கள் நம்பினார்கள். முற்பிதாக்களின் நம்பிக்கை,
ஆதியாகமம் 22:5 அங்கே வாசிக்கும் போது ஈசாக்கை கூட்டிக் கொண்டு பலி செலுத்துவதற்காக ஆபிரகாம் செல்கிறார். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் தன்னுடைய வேலைக்காரர்களை இங்கே நிறுத்திவிட்டு அவர் சொல்கிற வார்த்தையை வாசிப்போம். 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஒருவேளை மகனை பலி செலுத்தி விட்டால் அவன் மட்டும் தனியே தான் வர வேண்டும். நான் வருவேன் என்று சொல்லவில்லை, அவன் திரும்பி வருவோம் என்று சொன்னான். எபிரேய நிருபன் எழுதினவர் இப்படி சொல்கிறார். 11ஆம் அதிகாரத்திலே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 18-19 வசனங்களிலே வாசிக்கும் போது இதை பற்றி இப்படி சொல்கிறார். வாசிப்போம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன்? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன். மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணினான். ஆகையால் தான் ஈசாக்கை பலியிட அவன் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தினார். எப்படி இயேசுவானவர் உயிரோடு எழுந்தாரோ அதற்கு பாவனையாகத்தான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் உண்டு என்பதற்கு அடையாளமாகத்தான் என்ன செய்தார்? அந்த ஆபிரகாம் தன் மகனை திரும்ப உயிரோடு பெற்றுக்கொண்டார். ஆகையினாலே உயிர்த்தெழுதல் உண்டு என்று முற்பிதாக்கள் நம்பினார்கள். இன்னுமாய் வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 19:25 முதல், யோபு 19:25 முதல், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். இப்படிப்பட்ட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் வந்து இந்த பூமி மேல் நிற்பார் என்று நம்முடைய முற்பிதாக்கள் நம்பினார்கள். ஆகினால் அருமையானவர்களே, உயிர்த்தெழுதல் உண்டு என்பது முற்பிதாக்களின் நம்பிக்கையாயிருந்தது. இரண்டாவது, தீர்க்கதரிசிகளின் வெளிப்பாடு, the reveal of prophets. தீர்க்கதரிசியின் வெளிப்பாடு வாசிப்போம். ஏசாயா 26:19. ஏசாயா 26:19. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். கடைசி வார்த்தை சொல்கிறது, மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். ஆகையால் மரித்தோரின் உயிர்த்தெழுவார்கள் என்ற நம்பிக்கை என்ற ஒரு வெளிப்பாடு அன்றைக்கு தீர்க்கதரிசிகளுக்கு இருந்தது. தானியேலின் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். தானியேல் 12:2.
பூமியின் தூளில் நித்திரை பண்ணுவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள், who sleep in the dust of earth shall awake. அவர்கள் என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். அவர்கள் எழுந்திருப்பார்கள், விழித்து எழுந்திருப்பார்கள், வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே அருமையானவர்களே, தீர்க்கதரிசியாகிய தானியேலுக்கு இது ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஓசியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஓசியாவும் இதை பற்றி சொல்கிறார். 13-14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே, மரணமே, உன் வாதைகள் உன் வாதைகள் எங்கே? பாதாளமே, பாதாளமே, சங்காரம் உன் எங்கே? சங்காரம் எங்கே? இப்படியாக தீர்க்கதரிசிகள் வெளிப்பாடுகளாய் காட்டினார்கள். தீர்க்கதரிசிகள் வெளிப்பாடுகளாய் இவைகளை காட்டினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே அற்புதங்கள் நடந்தது. என்னென்ன அற்புதங்கள்? உயிர்த்தெழுதலின் அற்புதங்களை தீர்க்கதரிசிகள் செய்தார்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களிலே வாசிக்கும் போது, சாரிபாத் என்ற ஊரில் இருந்த விதவையின் மகன் மரித்து போனான். மரித்து போன அந்த சடலத்தை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த நேரத்திலே அவன் என்ன செய்தான்? அவனுக்காக ஜெபித்தான். மரித்து போன அந்த விதவையின் மகனுக்காக ஜெபித்தான். செத்த அந்த சரீரம் உயிரோடு எழுந்தது என்று நாம் வாசிக்கிறோம். உயிரோடு எழுந்தது என்று வாசிக்கிறோம். 20ஆம் வசனத்தில், என் தேவனாய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதுனா என்று சொல்லி கேட்கிறான். அது மட்டுமல்ல, 22ஆம் வசனத்தில், எலியாவின் சத்தத்தை கர்த்தர் கேட்டான். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். 23 கடைசி, பா, உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். இப்படியாக எலியா சாரிபாத் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பி உயிர்த்தெழுதை அற்புதமாக நிகழ்த்தி காட்டினான். இதை போலவே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, அங்கே சுனேமியால் என்கிறதான ஒரு பெண் இருந்தான். அந்த சுனேம் ஊரில் இருந்ததான ஒரு பெண், அவளுடைய மகன் இறந்து விட்டார். 32ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அவன் செத்து கிடந்தான். எலிசா அவன் வீட்டுக்குள் வந்தபோது அந்த பிள்ளை கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். 35 அங்க வாசிக்கிறோம். கடைசியாக, அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியாக எலிசாவின் நாட்களிலே அற்புதங்களாக உயிர்த்தெழுதல் நடைபெற்றது. அது மட்டுமல்ல, 13:21 2 ராஜாக்கள் 13:21 எலிசா தீர்க்கதரிசியை மரித்த அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே போடப்பட்டதான செத்த பிரேதம் உயிரோடு எழுந்ததாகவும் வாசிக்கிறோம். இப்படியாக பழைய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுதல்கள் அற்புதங்களாக நடைபெற்றது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுதலை அற்புதமாய் செய்து காட்டினார். இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய அற்புதங்கள் 3 பேரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ பண்ணினார். ஒருவனை வீட்டிலே உயிர்த்தெழ பண்ணினார். மத்தேயு 9:25 யவீரு என்கிறதான ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய மகளை, அந்த சிறு பெண்ணை ஆண்டவர் தலித்தா பூமி, சிறு பெண்ணே எழுந்து என்று சொல்லி செத்து போன அந்த பிள்ளையை உயிர்த்தெழ பண்ணினார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களிலே வாசிக்கும் போது, ஒரு ரோட்டிலே பாடையை சுமந்து கொண்டு வந்தார்கள். கைம்பெண்ணாய் இருந்ததான அந்த விதவை
தன் ஒரே மகனையும் இறந்ததினால அழுது கொண்டு வந்தார். இயேசு மனதுருகி பாடையை தொட்டார். வாலிபனே எழுந்து என்று சொன்னார். உயிரோடு எழுந்தான் என்று அங்கே வாசிக்கிறோம். இப்படியாக ரோட்டிலே ஒரு வாலிப மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். வீட்டிலே சிறு பெண்ணை எழுப்பினார். ரோட்டிலே விதவையினுடைய மகனை எழுப்பினார். அது மட்டுமல்ல, கல்லறையிலே வைத்து 4 நாளாய் நாறி போன லாசருவை யோவான் 11:43-44 வசனங்களிலே வாசிக்கிறோம். லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனையும் உயிரோடு எழுப்பினார். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை அற்புதங்களாய் நடப்பித்து காட்டினார். அற்புதங்களாய் நடப்பித்து காட்டினார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும்போது யோவான் 10:18 இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், முன்னறிவிக்கிறார். நான் ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி சொன்னார். தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து முன்னறிவித்தார். எம்மாவு சீசர்களோடு நடந்து செல்லும் போது கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களை, சங்கீதங்களை பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டி, பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டி என்கிறதான அந்த வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, என் ஆண்டவர் இயேசுவே உயிர்த்தெழுந்தார். 6வதாக என் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். முற்பிதாக்கள் நம்பினார்கள். தீர்க்கதரிசிகளுக்கு 2வதாக வெளிப்பாடு இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே அற்புதங்களாய் நடப்பித்து காட்டினார்கள். 4வதாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதி அற்புதங்களாய் நிகழ்த்தி காட்டினார். இயேசு கிறிஸ்து தாமே 5வதாக முன்னறிவித்தார். 6வதாக இயேசுவே உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 28:6 வாசிக்கும் போது அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் கல்லறையில் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த போது கல்லறைகள் திறக்கப்பட்டு அநேக பரிசுத்தவான்களும் கூட உயிர்த்தெழுந்தார் என்று வாசிக்கிறோம். கடைசியாக 7வதாக நம்முடைய அப்போஸ்தலர்கள் ஆதி சபையிலே அவர்களும் அற்புதங்களாய் நடப்பித்து காட்டினார்கள். அப்போஸ்தலர் 9:36 அங்கே பேதுரு என்கிறதான அந்த அப்போஸ்தலன், தேவ மனிதன், செத்து மரித்து போன தபித்தாள், தொக்கால் எனப்பட்ட அந்த பெண், அவளை குளிப்பாட்டி அவளுடைய பாடையிலே கிடத்தி வைத்திருந்தார். எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள் செத்து போன அந்த பெண்ணுக்காக. 37ஆம் வசனம், அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தார். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்திருந்தார். 40ஆம் வசனத்தை வாசியுங்கள். 9:40 அப்போஸ்தலர் நடபடிகள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். மரித்தவளாக அவளை பாடையிலே கிடத்தி வைத்தார். குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்திருந்தார்கள். தபித்தாளே எழுந்து என்று சொன்னார். அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன்பு பேதுரு நிறுத்தினான். செத்து போன தபித்தாளை பேதுரு உயிரோடு எழுப்பினார். பவுல் அப்போஸ்தலரை பற்றி வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் வாசிக்கும் போது, ஐத்துகு என்ற ஒரு வாலிபன் ஜன்னலிலே உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் மெத்தையிலிருந்து 3ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான். 12ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். ஐத்திகு என்ற அந்த வாலிபனை பவுல் அப்போஸ்தலன் உயிரோடு எழுப்பினார்.
ஆகையால் இப்படியாக உயிர்த்தெழுதல் அந்த நாட்களிலே செய்து கண்டனர். Proof of resurrection, உயிர்த்தெழுதலின் ஆதாரங்கள் இவைகளெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே கடைசி கால உயிர்த்தெழுதலும் உண்டு என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஏதோ உயிர்த்தெழுதல் நடந்தது, இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், கதை முடிந்து விட்டது, அதோடு முடிந்து விட்டது என்று அல்ல பிரியமானவர்களே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமியிலே வருவார். ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களோடு அவர் திரும்பவும் வருவார். அப்படி வரும்போது மறுபடியும் ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும். இந்த உயிர்த்தெழுதலுக்காகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். மற்றவர்களை போல நாம் துக்கித்து அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:13 முதல். அன்றையும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை. மரணத்து மேல உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிற மற்றவங்கள மாதிரி நீங்க துக்கித்து அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவர்களோட கூட கொண்டு வருவார். தேவன் கொண்டு வருவார். தேவ பிள்ளைகளே, 16ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர்தாமே, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்கே உயிர்த்தெழுதலுடைய காரியங்களை குறித்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா சொல்லும். என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து ஆண்டவர் இந்த பூமியை நோக்கி இறங்கி வருவார். இறங்கி வரும்போது மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆக இந்த வரிசையிலே முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். பின்பு என்ன செய்கிறோம்? உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? மருவமாக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட செல்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களை வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 51, 52 வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அவர்களுடைய அந்த உயிர்த்தெழுந்த அந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று ஒரு பெரிய விவரத்தை சொல்கிறது. 42 முதல் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு.
அருமையானவர்களே, இப்படியாக ஆண்டவராகிய கர்த்தருடைய முதலாம் வருகையிலே முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். இரண்டாவதாக உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறார். நாம் மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தை நோக்கி செல்கிறோம். நாம் இருவரும் மத்திய ஆகாயத்திலே ஒருவரை ஒருவர் கண்டு சந்திக்கிறோம். தேவ பிள்ளைய, இதுதான் ரகசிய வருகை. இதுதான் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கக்கூடிய விசுவாசிகள் மறுரூபமாக்கப்படுகிற இந்த நிலைமை. இந்த மறுரூபமாக்கப்படுகிற இந்த நிலைமையை தான் ரோமர் எழுத நிருபத்திலே பவுல் இப்படியாக சொல்கிறார். இந்த நாளுக்காக எல்லா ஜீவராசிகளும் காத்து தவிக்கிறது. ரோமர் 8:19 முதல் தேவனுடைய புத்திரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது தன் சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவர்களாகிய மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். என்றைக்கு இயேசு வருவார்? என்னுடைய சரீரம் எப்பொழுது மீட்கப்படும்? ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய வருகை என்றைக்கு வரும்? எப்பொழுது நான் உயிரோடு எழுவேன்? எப்பொழுது இந்த சரீரம் மறைமுகமாக்கப்பட்டு பாவம் செய்யாதபடிக்கு ஒரு நல்ல ஒரு புதிய நிலைமைக்கு வருவேன் என்று சொல்லி காத்திருந்து ஏகமாய் தவிக்கிற அந்த காரியத்தை தான் புத்திர சுவிகார பாக்கியமாக வேதம் சொல்லுகிறது. இப்படியாக இரண்டாவதாக உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். இது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் வாசிக்கும் போது ஆண்டவருடைய அந்த வருகை நாட்களுக்கு உபத்திரவ காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்னவென்றால் 4ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 20:4. அன்று தினம் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் இயேசுவின் நிமித்தம், அவருடைய இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம், வேத வசனத்தின் நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். இங்க 2 விதமான கூட்டத்தார். ஒன்று சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக வாழ்வதற்கான சாட்சிக்காக. இன்னொன்று கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தம் வாழ்ந்தவர்கள். இந்த உபத்திரவ காலத்திலே அவருடைய தலை வெட்டப்பட்டது, சிரச்சேதம் செய்யப்பட்டது. இந்த சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் மூன்றாவதாக எழுந்திருக்கிறார்கள். அந்த நாட்களிலே சொரூபத்தை வணங்காமல், மிருகத்தை வணங்காமல், அதன் நெற்றியிலே கையிலே அந்த மிருகத்துடைய முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அந்த இருந்தவர்களும் என்ன செய்வார்களாம்? அப்படியே உயிரோடு ஆண்டவரோடு கூட செல்வார்கள். இதுவும் 1000 வருஷம் அவர்களாக சாடுவார்கள். ஸோ இந்த காரியம், இந்த உபத்திரவ காலத்தின் இரத்த சாட்சிகள், இயேசுவுக்காக மரித்தவர்கள், அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்து மரித்தவர்கள், அவர்கள் எல்லாரும் உயிர்த்து 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் இந்த 1000 வருஷம் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். தேவ பிள்ளையே, ஆக மூன்றாவது கட்டமாக உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சிகள்
மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். இவர்களும் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களும் பாக்கியவான்களுமாய் மாறுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலே கர்த்தருக்காக ஊழிய செய்த தீர்க்கதரிசிகள் 2 ஊழிய சாட்சிகள், அந்த 2 சாட்சிகள் என்ன செய்யப்படுகிறார்கள்? கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களை கொண்டு போடுகிறார்கள். 8ஆம் வசனம், அவருடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதிகளிலே கிடக்கிறது. அவரை கல்லறையிலே யாரும் வைக்க விட மாட்டேங்கிறார்கள். 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அவருடைய உடல்களிலே கல்லறையிலே வைக்க விட்டார்கள். அந்த தீர்க்கதரிசிகள் 2 தீர்க்கதரிசிகள் இறந்தது நிமித்தம் ஒருவருக்கொருவர் சந்தோஷப்பட்டு வெகுமதிகளை அனுப்பி கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 11:11 வெளிப்படுத்தல் 11:11 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்ற வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவருடைய சத்துருக்களும் அவர்களை பார்த்தார்கள். இப்படியாக ஆண்டவருடைய 2 சாட்சிகள் 11:3 என்னுடைய 2 சாட்சிகள், அந்த 2 சாட்சிகளும் உயிரோடு எழுந்து செல்கிறார்கள். தேவ பிள்ளையே, இதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். 1000 பரிசுத்தவான்களோடு கூட பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு கூட தேவன் இறங்கி வருவார். மரித்து போனவர் எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பின்னிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பின்னிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணில் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. இயேசு கிறிஸ்து வந்திடுவார். இதுதான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல். அந்த நீதிமான்களின் உயிர்த்தெழுதலுக்காக ஒவ்வொருவரும் ஏங்கி தவித்து பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது ஆண்டவர் வருவார்? எப்பொழுது என் சரீரம் உயிர்த்தெழப்படும்? எப்பொழுது நான் தேவனுக்குள்ளாய் உருவாவேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளே காத்திருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, தேவ கரத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இதுதான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல். அதற்கு பின்பு 1000 வருடங்கள் கழித்து, அந்த 1000 வருடங்கள் கழித்து தேவ சமூகத்திலே 2வதாக ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கப் போகிறது. இதை பற்றி வேதத்தில் 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11 முதல் வாசிக்கும் போது பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் பூமியும் அகன்று போயின, அவளுக்கு இடமில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் இந்த 1000 வருடங்கள் கழித்த பிறகு, முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு 1000 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள்? மற்றவர்கள் உயிரோடு எழுவார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த 1000 வருஷம் வருவம் முடியும் வரைக்கும் மரணமடைந்த மற்றவர்கள் உயிர்த்தெழவில்லை. வாசியுங்கள், வெளிப்படுத்தல் 20:5. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். ஆக மற்றவர்கள் உயிர்த்தெழவில்லை. அந்த உயிர்த்தெழுந்தவர்கள், முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்தவர்கள், மரணமடைந்த மற்றவர்கள் இங்கே வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக அங்கே உயிர்த்தெழுந்து நிற்கிறார்கள். மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். 12ஆம் வசனம். அது மட்டுமல்ல, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணம் பாதாளம் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. ஆண்டவருடைய அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு
இரண்டாம் உயிர்த்தெழுதலாக இப்படியாக எல்லா மரித்தோரும் எழுந்து தேவனுக்கு முன்பாய் நிற்கிறார்கள். அவர்கள் தீயிலே மரித்தாலும், தண்ணீரிலே மரித்தாலும், கடலிலே மரித்தாலும், தற்கொலை செய்தாலும், எந்த நிலைமையிலே பாதாளத்தில் கிடந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கிரியின்படி நியாயத்தீர்ப்பு அடைவதற்காக தேவ சமூகத்திலே நிற்பார்கள். புஸ்தகங்கள் திறக்கப்படும், ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும், அவரவர்கள் செய்த கிரியைகளை எழுதப்பட்ட புத்தகங்களும் திறக்கப்படும். மரித்தோர் தங்கள் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாய் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். தேவ பிள்ளையே, இதை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யோவான் 5:28-29 வசனங்கள். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆக்கினை அடையும்படி, ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறதான அந்த நீதிமானின் உயிர்த்தெழுதலிலே பங்கடையக்கூடிய பரிசுத்தவான்கள் அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கடைகிறவர்கள். அவர்கள் பாக்கியவான்கள், பரிசுத்தவான்கள். ஆனால் இப்படியாக தீமையை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படிக்கு, தண்டனை அடையும்படிக்கு எழுந்திருக்கிற அந்த உயிர்த்தெழுதல் தான் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படும்படி எழுந்திருக்கிற அந்த உயிர்த்தெழுதல் தான் இரண்டாம் உயிர்த்தெழுதல். இவைகள் இரண்டுக்கும் நடுவே கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுடைய சரீரத்தை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறது. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாதாய் எதிர்க்கப்படும், கனவீனமாய் விதைக்கப்படும், மகிமையாய் எழுந்திருக்கும். இப்படி அதை குறித்து விவரமாய் பார்த்தோம். ஆனால் இந்த இரண்டாம் உயிர்த்தெழுதலிலே உயிர்த்தெழுந்த சரீரங்களை பற்றி எந்த விவரத்தையும் வேதம் குறிப்பிடவே இல்லை. ஆகையால் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வருகிறார். தேவனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிறார். பிரதான தூதருடைய எக்கால சத்தத்தோடு, பரிசுத்த தேவதூதர்களோடு அவர் வருகிறார். அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் எதிர்கொண்டு போக வேண்டும். உயிரோடு இருக்கிற நாம் மரணத்தை காணாதபடி நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு கூட, அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த உயிர்த்தெழுதலை காண்பதற்காகத்தான் எல்லா ஜீவராசிகளும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே அப்படிப்பட்டதான ஒரு உயிர்த்தெழுதலுக்கு நம்மை ஆயத்தப்படுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, கிருபையில நல்ல ஆண்டவரே, தகப்பனே, நீர் நல்லவரும் நன்மை செய்வதுமாக இருக்கிறீர். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சதுசேயர்கள் சாதித்தார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று ஆதி சபையிலே பிரசங்கித்தார்கள். ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி விசுவாசத்தை சேதப்படுத்தினார். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால், மனுஷன் உயிர்த்தெழல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் உயிர்த்தெழவில்லையே. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. எல்லாரும் கெட்டு போயிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கை வைப்பது. ஆண்டவரே, இப்படிப்பட்டதான சூழலின் மத்தியிலே உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி எங்களுக்கு ஆணித்தரமாக இன்றைக்கு நீ சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதிப்பட ஆண்டவரே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் எல்லாம் அக்கினியின் கந்தகமான கடலிலே தள்ளப்படுவான், அந்த இரண்டாம் மரணத்துக்குள் செல்வான்னு சொன்னீங்க ஐயா. ஆண்டவரே, இதை கேட்கிற யாரும் அந்த
அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிறதான இரண்டாம் மரணமாகிய அந்த நரகத்திற்கு, கடலுக்கு, அக்கினிக்கு சென்று விடக்கூடாது ஐயா. அவர்களுக்காக நீ மறித்தி, அவர்களுக்காக நீ உயிரோடு எழுப்பினி இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒன்றான மெய்தேவனாய் உம்மை விசுவாசித்து சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும் ஐயா. தேவன் அவர்களை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து ரட்சிப்பு அடைய ஒவ்வொருவருக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய தேவனே, தகப்பனே, உம்முடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று அறிந்து தேவனே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு தகப்பனே உம்முடையவராய் மாறும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வீராக, கர்த்தர் இரக்கம் செய்வீராக ஐயா. இன்றைக்கு யாருடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லையோ அவர்கள் எல்லாரையும் சந்திப்பீராக. அவர்களை ஆண்டவரே நீர் எடுத்துக் கொள்வீராக. ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நரகத்துக்கு சென்று விடாதபடிக்கு, அக்கினி கடலுக்குள்ளே பங்கடைந்து விடாதபடிக்கு என் தேவன் அவர்களை சந்தியும் ஐயா. ஒவ்வொருவருக்கு கிருபைதான் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நாட்களிலே சாப்பிட்டோம், தூங்கினோம், எழுந்தோம் என்று யார் ஒருவரும் இருந்து விடாதபடிக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. யுத்தத்தின் மேகங்களை கண்டோம், பூமி எதிர்ச்சிகளை கண்டோம். இன்றைக்கு கொள்ளை நோய்களும் வாதைகளினாலே ஜனங்கள் செத்துக் கொண்டிருக்கிறதை எங்கள் கண்கூடாய் கண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை என்று எங்களுக்கு தெரியாது. எது என்னுடைய மரண நாள், என்னுடைய வாழ்க்கை இறுதி நாள் என்று தெரியாது. ஒருவேளை இந்த நாள் என் வாழ்க்கையின் கடைசி நாளாய் இருக்கும் என்றால், இந்த இரவிலே, இந்த நாளிலே என் தேவனாய் கிறிஸ்து வருவார் என்றால், அவருடைய வருகையிலே உயிரோடு கூட இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்கிற அந்த பாக்கியத்துக்காக ஏங்குகிறோம் ஆண்டவரே. அதற்கு தடையா இருக்கக்கூடிய எந்த பாவங்களோ, எந்த காரியங்களோ, மாம்சமோ ரத்தமோ அழியாமை சுதந்திரிப்பது இல்லையே, அதையெல்லாம் மாற்றும். என்னோட மாம்சத்தை, குணங்களை, மாம்சத்தின் கிரியைகளை கர்த்தர் மாற்றி வருகின்ற என்னையும் எங்களையும் தகுதிப்படுத்தும். அவருடைய கரத்திலே நீ ஒப்புக் கொடுங்க ஆண்டவரே. என்னோட மக்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னோட தேசத்தின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதியின் கொடுமையினாலே சிக்கி தவிக்கிறவர்களுக்காக, மருத்துவமனையிலே சிகிச்சையில் இருக்கிறவர்களுக்காக, வீடுகளிலும் மற்ற இடங்களில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தெய்வமே, நீர் மனம் இறங்கும் அப்பா. பட்டினியினாலே, பசியினாலே, அடுத்த நேர உணவுக்கு இல்லாததுனால, வேலை இல்லாததுனால, பணம் இல்லாததுனால பரிதவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சு கூப்பலை பூட்டுகிற தேவன் அல்லவா. என் தேவனே, உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தான் இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தந்தவரும் ஆண்டவரே. அன்றென்றுள்ள ஆகாரத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுப்பீராக. பட்டினியாலே, பசியினாலே வெறும் மறித்து போய் விளக்கிடாதப்பா. நீ உண்டாக்கின ஜனங்கள் ஆண்டவரே, நீ கையை திறக்க அவைகள் திருப்தியாகுமே. தேவனே, எத்தனையோ தவறுகளையும் எத்தனையோ பாவங்களை செய்த போதிலும் கூட 40 வருஷங்களாய் ஆண்டவரே உம்மை முறுமுறுத்து ஆண்டவரே உமக்கு விரோதமாய் தீவினை செய்த போதிலும் கூட வானத்தில் இருந்த பொழிந்த மன்னா அன்று நிறுத்தப்படவில்லையே. என் தெய்வமே, இந்த ஜனங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும் ஐயா. ஜனங்களுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. தேசத்தை ஆளுவதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எப்படியாவது ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். வேண்டிய கிருபைகளை தாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே ஒவ்வொருவரும் முந்திக் கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் கிருபை செய்யும், இரக்கம் செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம். அகில உலகத்தையும் உடைய கரத்திலே கொடுங்க, ஆசீர்வதிங்க. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, ஒரு மாத காலமாக
சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த நிலைமையில சர்ச்சுக்கு போகாமல் ஆண்டவரை இருந்த ஜனங்கள் ஆண்டவரை எந்த விதத்தில் பின்வாங்கி விடாதபடிக்கு, ஆண்டவரை தூரமாகி விடாதபடிக்கு, ஆண்டவரே இந்த நாட்களில் உண்மை தேடவும் பண்டிகை ஆசிரிக்கிற ஜனங்களோடு கூட தேவாலயத்துக்கு போய் வருவேனே என்பதை போல ஆண்டவரே தகப்பனே ஆலயத்துக்கு வருவதற்கான ஏக்கத்தை கட்டளையிடும். ஆலயங்கள் சீக்கிரமாய் திறக்கப்படட்டும். ஜனங்கள் உண்மை கர்த்தருடைய சபையிலிருந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபைதான். கிராமங்களிலும் அன்றே ஊழியங்களை செய்கிறவருடைய தேவைகளையும் நீ சந்தித்தரும். உடைய ஊழியக்காராய நான் என் ஜனங்களுக்காக பாரத்தோடு நான் செபிக்கிறேன், கண்ணீரோடு செபிக்கிறேன். தேவன் அவளுக்கு வேண்டிய கிருபைகளை கட்டளையிடும். எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாய கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளும். அன்றே உமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி நீ பாதுகாத்துக் கொள்ளும். தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் யெகோவா ஈரேவாக வெளிப்படும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.